4 ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய ஒரு போர், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த வார் நிற்கக்கூடிய சூழலுக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கு. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசி இருக்கக்கூடிய பேச்சு நிச்சயமாக சீஸ்ஃபயருக்கான நாள் வெகு விரைவில் குறிக்கப்படும் அப்படிங்கிறது தான். அந்த மீட்டிங்கில் என்னென்னலாம் பேசினாங்க, இவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன பண்ணார் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு இராணுவ உடையோடு இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் இராணுவ உடை தரித்து அவர் ஒரு வீடியோவில் தோன்றி பேசிக்கிட்டு இருக்கார். இவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். உக்ரைன் அமைதியை விரும்பாவிட்டால், நீங்கள் ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில பேச்சுவார்த்தை தொடங்கலை. ஃப்ளோரிடாவுக்கு அவர் இன்னும் போகலை ஜெலன்ஸ்கி. அதற்கு முன்னாடி இராணுவ உடையோடு உட்காந்து ஒரு மிரட்டக்கூடிய ஒரு தொனியில் புட்டின் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நான் சொல்கிறேன். உக்ரைன் அமைதியை விரும்பாவிட்டால் சிறப்பு இராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும். அப்படின்னா என்ன, மறுபடியும் உன்னுடைய லேண்டை நான் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஓகே, போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் உக்ரைனுக்கு குறைந்த விலையில் எரிசக்தி வழங்க ரஷ்யா முடிவு. கச்சா எண்ணெய் ஆகட்டும், எரிசக்தி ஆகட்டும், இது எல்லாமே நான் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதே நேரத்தில் நீ சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஃபெலாரஸில் கொண்டு போய் ஆர்சனிக் ஐசிபிஎம், அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ரஷ்யாவினுடைய சிறப்பான ஒரு ஏவுகணை ஆர்சனிக் வார்ஹெட்டோட, அதை கொண்டு போய் ஃபெலாரஸ் தன்னுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஃபெலாரஸினுடைய பிரசிடெண்ட் அலெக்சாண்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கே போய் நிப்பாட்டி வச்சுருக்கார். ஒன்று அமைதி, இல்லையா அடிதடி, ரெண்டுக்குமே நான் ரெடி தான் அப்படிங்கிறது தான் புட்டின் ஸ்டைல். சரி, இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் கனடா என்ன பண்ணியிருக்காங்க, உக்ரைனுக்கு மேலும் நிதி கொடுத்து சண்டை போடுறதுக்கு நீ ரெடி ஆயிக்கோ அப்படின்னு தூண்டி விடுறாங்க. இது சரியா? $2.5 பில்லியன் அளவிற்கு பொருளாதார உதவி அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கனடாவினுடைய நியூ பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கார். இது எந்த வகையில் சரியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது தான் தெரில. சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, சரியா, இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. That these are elite Ukrainian forces. The 95th Brigade are losing their personnel and are failing in their efforts. இந்த பர்சனுக்கு மட்டும் ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க. கரெக்டாக இவர் யாருன்னா ரஷ்யாவில் புட்டினுக்கு ரொம்ப நெருக்கமான இராணுவ தளபதி. அவரோட ஸ்பீச்சில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மேப் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. இது ஐரோப்பாவுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த மிரட்டலாக உலக அரசியல் தெரிஞ்சவங்க பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் அடுத்தடுத்த லேண்டை எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆக்குப்பை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வச்சுக்கிட்டு இராணுவ தளபதி புட்டின் கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் யூரோப் சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய செய்தி. அது மால்டோவாவாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வேறு சில கண்ட்ரீஸாக இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்குது. புட்டினை நினச்சா அவங்களுக்கு ஒரு சைடு பயம் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இவ்வளவு பெரிய மிரட்டலை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு புட்டின். புரியுதா? சரி, புட்டினுடைய நெக்ஸ்ட் ஐடியா என்ன?
புட்டின் தாக்குதல் நடத்த உள்ள இடங்கள் எது எது அப்படிங்கிறது தான் அந்த மேப்பில் வந்து காமிச்சிருக்காங்க. பட் அதை வந்து நமக்கு ஷோ பண்ணி காமிக்கலை. ரஷ்யாவினுடைய அடுத்த இலக்கு எந்த நாடாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஐரோப்பா இப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக புட்டின் அவர்கள் சோவியத் ரஷ்யா இந்த வார்த்தையை எதிர்நோக்கி தான் அவர் அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது யூரோப் கண்ட்ரீஸுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸையும் கையில் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பயத்தோட. அதான் ப்ராப்ளம். இப்போது அமைதி பேச்சுவார்த்தையை கெடுக்கக்கூடிய நோக்கத்தில் செயல்படக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு புட்டினுடைய சகாக்கள் சொல்கிறாங்க. ரஷ்யா சைடில் இருந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ரஷ்யா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இது இங்கிலாந்துக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகிரங்க மிரட்டல். ஏன்னா இங்கிலாந்துக்கிட்ட டைரெக்டாக வந்து நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், வான் பாதுகாப்பு ரிலேட்டடான விஷயங்களாகட்டும், இங்கிலாந்துக்குள்ளேயே போய் ஒரு ஃப்ளைட் வந்து சுற்றிட்டு வந்தது. அந்த காட்சிகளையும் நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். இப்படி யூகே தான் ரஷ்யாவினுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படலைன்னா. ஏன்னா யார் தூண்டி விட்டாங்களோ அவங்கள போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சில. சரி, ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொன்னான்ல, அதில் ட்ரம்ப் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். In your mind, sir, what are the thorniest issues still unresolved after the death? Well, I think the land you're talking about, some of that land has been taken. Some of that land is maybe up for grabs, but it may be taken over the next period of a number of months. And are you better off making a deal now? Look, let me tell you, they have been very brave. They fought very hard and continue to fight very hard and do tremendous damage. ஓகே, ட்ரம்ப் பேசின காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டீங்க. அவங்க என்ன பேசினாங்கங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. உக்ரைனுடைய நிலம் மேலும் பறிபோகாமல் இருப்பதற்கு நான் உதவுகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஏன்னா நிறையா லேண்டு வந்து பறிமுதல் செஞ்சுட்டாங்க. மறுபடியும் கேட்டால் கொடுக்க மாட்டுறாரு புட்டின். நீ அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லு, நான் வந்து மறுபடியும் லேண்டை வந்து ஆக்குபை பண்ணாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. 90% அமைதி ஒப்பந்தத்தில் உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. இப்போ 28 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதில் 20 பாயிண்ட் வந்து உக்ரைனுடைய அதிபர் ஓகே சொல்லியிருக்காருங்கிற தகவல் தான். சரியா? இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யாவினுடைய டீம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. உக்ரைன் டீமும் உட்காந்துருக்காங்க, அமெரிக்காவினுடைய டீம் உட்காந்துருக்காங்க. அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் கேமராமேன்ஸ் உள்ளே வந்து விஷுவல் மட்டும் எடுத்துப்பாங்க. நீங்கள் நம்ம ஊர்லேயே அப்படி தான், ஒரு முக்கியமான அரசியல் கட்சிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போகும்போது எதுவும் பேச மாட்டாங்க, கேமராமேன்ஸ் மட்டும் உள்ளே போயிட்டு அந்த காட்சிகளை எடுத்துப்பாங்க. அது வந்து அதுக்கு பிறகு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய செய்தியை அப்படியே போடுவாங்க. சரியா? இப்போ இந்த காட்சியை பாருங்கள். I think you could sit outside and have some food. Would you like to have food, or do you consider that a bribe, and therefore you cannot write honestly, or therefore you have to write a bad story? Because if you like, would you like something to eat at this time? Yes or no? You can speak. Yes, okay. Margot, take them outside. Tell the chef to serve them their lunch. Okay? Thank you, Press. 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 That's a guaranteed good. இருந்தாலும் நக்கல்யா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச் வந்து இருந்தது. என்னென்னா கண்டிப்பாக வந்து அந்த டேபிளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சாப்பிட போகிறாங்க. யார்? உக்ரைன் டீமும் சாப்பிட போகிறாங்க, ட்ரம்ப்போட டீமும் சாப்பிட போகிறாங்க. பட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கலந்துரையாடல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? அப்போது பத்திரிகையாளர்கள் உள்ளே வந்ததுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு நல்ல உணவு வெளியில் தயாராக உள்ளது. ரூபியோவை பார்த்து சொன்னார், மார்க் ரூபியோ இருக்கார்ல, அவரை பார்த்து ப்ளீஸ் அவங்கள கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னாலே அவங்கள முடக்கக்கூடிய வேலை, அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை, இது எல்லாத்தையுமே ட்ரம்ப் வந்து செய்வார். ஆனாலும் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுப்பார். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மாதிரி கிடையாது. சரி, இப்போ இந்த 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது எனக்கு சம்மதம் அப்படின்னு ஆஃப்டர் மீட்டிங் இந்த லஞ்ச்லாம் முடிச்சதற்கு பிறகு ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் சேர்ந்து வந்து பேசினாங்க. ஃபஸ்ட்டு ட்ரம்ப் பேசினார், அதுக்கு பிறகு ஜெலன்ஸ்கி பேசினாங்க. ஸோ இதில் 20 அம்ச திட்டத்துக்கு ஜெலன்ஸ்கி வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காருங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவரே சொல்லியிருந்தார். அமெரிக்கா உக்ரைனில் துணையாக ஒரு இராணுவத்தை நிப்பாட்டணும்,
எங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு இராணுவத்தை நிப்பாட்டுறதுக்கு அவங்க ஓகே சொல்லணும் அப்படிங்கிறதையும் ஜெலன்ஸ்கி ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிட்டார். சரி, விரைவிலேயே உக்ரைன் நாடாளுமன்றத்தில் ட்ரம்பினுடைய உரை நிகழ்த்தப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மக்களை அமைதிப்படுத்துவதற்கு ட்ரம்ப் என்னோட மக்கள்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி ஸ்பீச் கொடுத்துருக்கார். அதுவே 100% அமைதிக்கு தீர்வாக அமையும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி நம்புவதாகவும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கு. உக்ரைனில் வெகு விரைவில் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ரஷ்யா டீமும் தயாராக இருக்குன்னு புட்டின் அவர்கள் சொன்னதையும் இந்த இடத்துல நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கணும். சரியா? இப்போது உக்ரைன் வெற்றி பெற வேண்டுமென புட்டின் விரும்புகிறார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். இது ரொம்ப கிரேசியான விஷயம். உக்ரைன் எப்படி வெற்றி பெறுவதற்கு புட்டின் விரும்புகிறார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லலாம் அப்படின்னா, ட்ரம்ப் பேசின வார்த்தை தான் அது. பட் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். ஒரு அமைதி ஏற்படணும் அப்படின்னா அந்த இடத்துல எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியவங்களையும் சமமாக ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். அதற்கு புட்டின் ஓகேவாக தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய இந்த ஸ்பீச் காட்டுது. விரைவில் புட்டினையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அப்போது ஜெலன்ஸ்கியோட மீட்டிங் முடிஞ்சிருச்சு. புட்டின் கிட்ட கடைசியாக ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், புட்டினுடைய ஆசை கடைசியாக இல்லாமல் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பேசி முடிச்சுட்டு இந்த 3 பேரும் உட்காந்து டீலில் சைன் போட போகிறாங்க அப்படிங்கிறது தான். அந்த நாள் நிச்சயமாக நியூஸுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர் ரிலேட்டடான விஷயங்கள் ஏகப்பட்டது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான செய்திகள் நம்ம பார்க்க முடியாது. பட் ஒரு நாடு 2 நாடுகள் அமைதியாக இருக்குது அப்படின்னா அதை விட வேறு சந்தோஷம் நமக்கு என்ன இல்லையா? ஏன்னா இங்கேருந்து ரஷ்யாவுக்கும் ஜார்ஜியாவிலையும் படிக்க போகக்கூடிய மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களெலாம் நிம்மதி பெருமூச்சோடு அங்கே படித்து முடிச்சுட்டு இங்கே வரலாம், இல்லாட்டி அங்கேயே ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும். அந்த வகையில் இந்த போரினுடைய நீட்சிங்கிறது இருக்கக்கூடாது. சீஸ் ஃபயர் டீல் அது தொடர்பான கையொப்பம் அப்படிங்கிறது வெகு விரைவில் நடந்ததுன்னா நிச்சயமாக இந்தியர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.